ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி வந்துட்டு ஆம்கோல் சுற்றளவு எப்படி கணக்கு போட்டலாம், இது உங்களுக்கு எப்படி பண்ணாலும் இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்குமா, இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு புதுசாக தைக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப டவுட் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. இது ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 மெத்தட் இருக்குது. ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ கழுத்தினோட அகலம் வைக்கிறத பற்றி உங்களுக்கு அதை கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதனோட கண்டினியூட்டியாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஷோல்டர் அளவு வைக்கிறதுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு 38 இன்ச்சு. சரிங்களா? 38 இன்ச் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்னுடைய உயரம் 14 இன்ச்சு. கூட அரை இன்ச் தையலுக்காக இந்த அரை இன்ச்சு கூட்டிக்கோங்க எப்போவுமே கட் பண்ணும்போது. இப்போது இந்த 38 ப்ளவுஸ்க்கு நான் ஒரு சிலர் 2.25 வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் 3 வச்சு போடுவாங்க. இந்த ப்ளவுஸ் போடுறவங்க 3 இன்ச் கழுத்து அகலம் வச்சு போடுறவங்க, கழுத்து கொஞ்சம் அகலமாக போடுறவங்க அப்படியும் 3 இன்ச்சும் வச்சு கட் பண்ணலாம். இன்னொன்று, கழுத்து டைட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.25 வச்சு மேலே மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனால் கழுத்து அகலமாக வேணும், ஆனால் கொஞ்சம் கூட லூஸ் வந்துடக்கூடாது அவங்களுக்கு. அப்படின் போது மேலே 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ்னோட உயரம் பார்த்திங்கன்னா 8.25 வைக்கிறேன், கழுத்தினோட உயரம். சரிங்களா? கீழையும் 2.25லேயே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். இதையும் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இந்த ஆம்கோல் அளவு இதில் வச்சு சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது கீழே 2.25, இப்போது 3 இன்ச்லேயும் கீழே இன்னொரு மார்க் பண்ணிடுங்க. கீழே இந்த இடத்துல 3 இன்ச்சு வருது. இப்போ என்ன பண்ணணும்னா மேலேருந்து கீழே வர வர இப்படி கொஞ்சம் அகலமாக கொண்டுட்டு போய், கழுத்து நல்லா அகலமாக போடுறவங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டுட்டு போய் இப்படி ஜாயின் பண்ணினீங்க அப்படின்போது கழுத்து நல்லா டைட்டாக இருக்கும், ஆனால் கீழே நல்லா ரவுண்ட் ஷேப்பு நல்லா அழகாக கொடுக்கும். ஓகேங்களா? இது எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி கழுத்தை கட் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல 2.25 வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இவங்களுடைய ஷோல்டர் அகலம் 3 இன்ச் வருது. 3 இன்ச் வருதா? இப்போது இது 2.25, இது 2.25, இது 3. இப்போது இந்த ஆம்கோல் உயரம் எப்படி நம்ம வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதையும் கூட்டி இந்த இடத்துல வச்சிங்கன்னா, ஆம்கோல் அளவுக்கு வச்சிங்கன்னா கச்சிதமாக வரும் ப்ளவுஸுக்கு. சரிங்களா? இப்போ நேராக 5.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுடலாம். போட்டுட்டு இங்கே எப்பவும் போல் நம்ம ஒரு 1.25 இன்ச்சில் மேலே மார்க் கொடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பையும் பண்ணிடலாம். அடுத்தது இது 9.5 இன்ச் ப்ளவுஸுன்னு சொன்னேன், 38ன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் இவங்களோட அளவு. இப்போ இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ்னோட ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இப்படியே இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, இது கூட டேப்பை வச்சு இப்படியே பண்ணிட்டு வாங்க. இப்படி பண்ணிட்டு வாங்க. 7, 8 இன்ச்சு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து 8 இன்ச்சு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 8, 8.25 கரெக்டாக இருக்குது. இதுலேயும் 8.25 வந்துச்சு, இதுலேயும் 8.25 இருக்குது. இதில் 8 இன்ச்சு இருந்தது, இதில் 8.25 இருக்குது. இப்போ இந்த ஷோல்டர் தைக்கும்போது இந்த 8 கரெக்டான அளவு வந்துடும். இப்போது இந்த ஷோல்டர் அளவு, இந்த கழுத்தினோட அகலம், இந்த ஷோல்டரோட அகலம், இந்த அளவுக்கு ஆம்கோலை வச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டான அளவு ப்ளவுஸ்னோட அளவுக்கு சரியான ஆம்கோல் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு மெத்தடு இருக்குது இதுலேயே. அது நான் இன்னொரு இதில் சொல்லித்தரட்டுமா இல்லை இப்போவே சொல்லித்தரட்டுமா யோசிக்கிறேன். சரி, இதுலேயே கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ளவுஸை வச்சுக்கிட்டே கண்டுபிடிக்கலாம். அதுவும் ஈஸியாக உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காகத்தான் அதையும் நான் இதுலேயே சொல்லிடுறேன். இப்படி ஷோல்டர் எடுத்துக்கோங்க, ப்ளவுஸ் பேக் தட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி வைங்க, டேப்பை வச்சுட்டு இங்கே இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து இப்படி நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா
எவ்வளோ வருது அப்படின்றத கரெக்டாக டேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 இன்ச்சு வருது. ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலாக வருது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கம்மியாக வர்றதுனால ஒன்றும் பெருசாக மிஸ்டேக் வந்துடாது. சப்போஸ் பத்தலைன்னா நம்ம 1/4 இன்ச்சு கூட சேர்த்து இப்படி வெட்டி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ இந்த ஷோல்டரை வச்சு அளவு பார்க்கும்போது இது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பத்தாமல் இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து கூட வச்சு இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். இந்த மாதிரியும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தட்லேயும் நீங்கள் ஷோல்டரோட அளவை மார்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் ஒன்று என்ன பிரச்சனை அப்படின் போது இந்த சுற்றளவு பெருசாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாடி சுற்றளவு, கை சுற்றளவு சின்னதாக ஒல்லியாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தட் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. அதே சமயம் பாடி சுற்றளவை விட கை சுற்றளவு ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த மெத்தடு வந்துட்டு கரெக்டாக இருக்காது. கரெக்டாக ஷோல்டரோட அளவு எவ்வளவோ அதை எடுத்து மார்க் பண்ணினீங்கன்னா தான் கரெக்டாக வரும். நார்மலான பாடி, உடம்பு, கை எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின் போது நீங்கள் தாராளமாக இதே அளவு இந்த மாதிரி இதை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா சூப்பராக அழகான ப்ளவுஸு ஃபிட்டிங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுமா அப்படின்றதையும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் அதையும் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.